ரேணுகாவுக்கு தான் ஏமாத்தப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில விஜய்க்கு தன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. தான் சுடர் தான் அப்படிங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து ரகுவால ரேணுகாவுக்கு தெரியப்படுத்துது. அதே நேரத்தில ரேணுகாவும் அத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா, அந்த அத விஜய் வந்து தன்னை ஏமாத்திட்டு பாண்டிச்சேரி போறேன்னு சொல்லிட்டு, நேரா மல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. மல்லிய பார்க்க போயிட்டாங்க. அப்ப அங்க இருந்த விஷயத்த வந்து ராஜி சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அப்ப விஜய் வந்து நம்மகிட்ட நடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் ரேணுகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் வந்து ரேணுகாவுக்கு தெரிஞ்சது அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக ரேணுகா என்ன மாதிரியான விஷயத்த பண்ண போகிறாங்க. ஏன்னா ரேணுகா வந்து பெரிய கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. விஜயோட குடும்பம் நடத்தி இந்த வாழ்க்கையை இங்கே கழிச்சிடணும், மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய்க்கு ரேணுகா பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவங்க ரேணுகாவே இல்லை, சுடர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மல்லியோட சேர்ந்து இந்த ரேணுகாவை ஒரு ஆதாரத்தோடு பிடிக்கணும், பிடிச்சி அவங்கள நிரந்தரமாக ஜெயிலில் உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு 10 நாள் மட்டும் டைம் கேட்டிருக்காங்க மல்லிகிட்ட. அதனால தான் 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர மாதிரியும், ரேணுகா முன்னாடி மல்லி அவமானப்படுத்துகிற மாதிரியும் சில விஷயங்களை விஜய் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரேணுகாவுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ரேணுகாவுக்கு தெரியும் போது என்ன பண்ணுவாங்க ரேணுகா அப்படின்னா, விஜய்க்கு தன்னை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிறத ரேணுகா காட்டிக்கவே போகிறதில்ல. அப்போ காட்டிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவி மாதிரியும் வெகுளி மாதிரியும் தான் நடிப்பாங்க. அப்போ இது வந்து விஜய்க்கு உண்மையிலே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யானைக்கு குழி வெட்டுவாங்களா அதை மாதிரி தான் இப்போ விஜய்க்கு வந்து இந்த ரேணுகா வந்து மிகப்பெரிய ஒரு குழியை வெட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது விஜய்க்கும் தெரியாது. ஏன்னா எப்போவுமே ரேணுகா வந்து கிரிமினல் தனமாக யோசிக்கக்கூடியவங்க. விஜயோட மென்டாலிட்டி அப்படிங்கிறது அந்த கிரிமினல் தனமான யோசனைங்கிறது வராது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மறையான சிந்தனை, அதே நேரத்தில் யாருக்கும் கெடுதல் இல்லாத ஒரு விஷயத்தை தான் பண்ணக்கூடியவர். அப்படிங்கும்போது இந்த ரேணுகாவோட சதி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய்க்கு புரியாது. அப்போ விஜய் வந்து மாட்டிக்க போகிறாரு இந்த ரேணுகா வெட்டக்கூடிய குழியில் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ரேணுகா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால யாரையோ ஒருத்தரை காலி பண்ணுறதோ இல்லை கொலை பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ரேணுகா வந்து. அப்போ இதில் யாருக்கு ஆபத்தை உண்டாக்குவாங்க, ஏன்னா ஒரு பழியை வந்து மல்லி மேலே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரேணுகா வந்து. அப்போ மல்லி மேலே பழி போடணும் அப்படின்னா 2 விஷயம் தான் பண்ணணும். ஒன்று திருட்டு பழி, அதை இப்போ செய்ய போகிறதில்ல. ஆனால் ஒன்று விஜய்க்கு ஒரு ஆபத்தை உருவாக்குவாங்க, இல்லை அப்படின்னா மல்லி உயிராக நினைக்கக்கூடிய வெண்பாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குவாங்க. அப்படி ஆபத்தை உருவாக்கிட்டு இதை பண்ணது மல்லி தான் அப்படின்னு மல்லி மேலே பழியை போட்டு மல்லியை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க ரேணுகா வந்து. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் விஜயோ மல்லியோ முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னா அவங்க கணிச்சிக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. கடைசி கட்டத்தில் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும். அதுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் உஷாராகிக்கிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா இன்னமும் ரேணுகாவை நினச்சிக்கிட்டு ரேணுகா பின்னாடி போய் அவங்கள பிடிக்கலாம் அப்படிங்கிறத விட நேராக போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு இவங்க ரேணுகாவே இல்லை சுடர் தான் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்து ரேணுகாவையும் அதே நேரத்தில் அந்த ரகுவையும் பிடிச்சி உள்ளே வச்சு அவங்கள லாடங்கட்டி விசாரித்தாங்கன்னா முழு உண்மையை சொல்லிட போகிறாங்க. ஆனால் விஜய் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. அவங்க அந்த பழைய நினப்பிலேயே அங்கே ரேணுகாவை பார்க்க போவாங்க. மல்லிகிட்ட அவங்களுக்கு தெரியாமல் சகஜமாக இருப்பாங்க. இந்த விஷயத்தினால தான் மல்லி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.